அடுத்து எட்டாவது குறிச்சிக்கோங்க, கடைசியில் எல்லாம் சேர்த்து நீங்கள் தான் சொல்லணுமா. அடுத்து நாங்கள் பார்ப்போம் எட்டாவது விஷயம். எட்டாவது விஷயத்தை நாம் பார்க்கின்ற போது இந்த எட்டாவது சிறப்பை, இந்த ஹதீஸை நீங்கள் அபூதாவுதிலே பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதாவது யாராவது ஒருவர் என் மீது சலவாத்தை சொல்கின்ற போது, என் மீது சலாம் சொல்கின்ற போது, அதாவது அந்த சலாத்துக்கு பதில் சொல்வதற்காக எனது ரூஹ் எனக்கு என்ன செய்யப்படுகிறது, அதை மீட்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாத்திரம் உரிய ஒரு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அடுத்து நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு சட்டம் இருக்கிறது என்னவென்றால், அதாவது அதை எத்தி வைப்பதற்கு அல்லாஹு தஆலா மலக்குகளை, வானவர்களை என்ன செய்கிறான், நியமித்திருக்கிறான் என்பது நாங்கள் வேற ஹதீஸ்களில் வேற செய்திகளில் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இன்னொரு செய்தியில் பார்க்கிறோம், நபியின் மீது யார் சலவாத்து சொல்வாரோ, நபியின் மீது யார் சலவாத்து சொல்வாரோ அந்த சலவாத்தும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மலக்குகள் மூலம், வானவர்கள் மூலம் என்ன செய்யப்படுகிறது, எத்தி வைக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாளுடைய சலவாத், அதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் போது, வெள்ளிக்கிழமை நாளில் என் மீது நீங்கள் அதிகம் சலவாத்து சொல்லுங்கள், அது என்ன செய்யப்படுகிறது, எனக்கு அவைகள் எடுத்து காண்பிக்கப்படுகின்றன என்று சொன்னால், எப்படி எடுத்து காண்பிக்கப்படும் என்றால், அவருடைய பெயரை சொல்லி, இன்னாருடைய மகன் இன்னார் உங்கள் மீது என்ன சலவாத்து சொன்னார்கள் என்று நினைவு கூறப்படுவது என்பது ஒரு பெரும் சிறப்பு, ஒரு பெரும் சிறப்பாக இருக்கிறது. அப்ப இந்த சிறப்பை பொறுத்தவரையில் இது மலக்குகள், வானவர்கள் ஊடாக. இதில் முக்கியமான இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். இதை சொல்லுகின்ற போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், என்ன கேள்வி கேட்கிறாங்க சஹாபாக்கள், அதாவது மண்ணோடு மண்ணாகி எலும்புகள் எல்லாம் என்ன மண் சாப்பிட்டு விடும், மண்ணோடு மண்ணாகி விடுவீர்கள், எப்படி அதை எத்தி வைக்கப்படும் என்று கேட்கிறார்கள். எனவே அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விஷயம் என்னவென்றால், நபிமார்களுடைய உடலை மண் என்ன செய்யாது, சாப்பிடாது, அல்லாஹு தஆலா அதற்கு ஹராமாக்கி இருக்கிறான். எனவே சஹாபாக்கள் அக்கீதாவில் தெளிவாக இருக்கிறான், அப்படித்தானே, கொள்கையில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அப்போ இந்த சிறப்பு யாருக்குரியது மட்டும்தான், நபிமார்களுக்குரியது மட்டும்தான். அதுவும் நபிமார்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதை எத்தி வைக்கப்படுவது என்பது யார் ஊடாக என்றால் மலக்குகள் ஊடாக, வானவர்கள் ஊடாக. இந்த ஹதீஸ்கள் சிலர்கள் என்ன செய்வார்கள், கபரு வணக்கத்துக்கு ஆதாரமாக கொண்டு வர முயற்சிப்பார்கள். அவர்களுக்கு இதில் ஆதாரம் இல்லை, அவர்களுக்கு இவைகளில் மறுப்பு தான் இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.